வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அன்பு சகோதர சகோதரிகளே, உன் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் பணிவோடு வணங்கிக் கொண்டு அன்போடு வாழ்க்கையும் மகிழ்ச்சி அடைகின்றன. குரு மகான் அருட்தந்தை மகிழ்ச்சி அவர்கள் எண்ணில் அமர்ந்து என்னை தூண்டி அவர் இட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஆற்றும்படிக்கு பணித்துள்ளார்கள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, நான் அதை உணர்கிறேன். எப்படி என்று கேட்டீங்கன்னா, நான் அடிப்படையில அதிகம் படித்தவன் அல்ல. மட்டுமல்ல, சிலர் படிக்காதவர்கள் கூட பிற்பாடு நிறைய இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், முடிவான வேதங்கள் கூட படித்து ஆன்மீக மேடையில மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றுவதை நீங்கள் பார்த்திருக்க. அது அவருடைய கல்வி ஞானம். தான் கற்றதை மற்றவர்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தி புரிய வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஆனால் உண்மையிலேயே நான் ஒன்றும் எந்த புராணமும் சரி, வேதம் சரி, இதிகாசம் சரி, எதையும் படிச்சதில்லை. ஆனா சிலவுல சினிமாவில் பழைய இதிகாசத்தில் உள்ள, குறிப்பாக மகாபாரதம், ராமாயணம், அதை சினிமாவா எடுத்து காட்டியிருக்காங்க. அவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய படம். இப்படி சின்ன வயசுல நிறைய சினிமா பார்த்ததுனால அதிலிருந்து கிடைத்த ஞானம். பிறகு அருட்தந்தவர்களை குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய உரையை கேட்ட, ஒரு பக்கம் தவமும் ஒரு பக்கம் சிந்தனைக்குரிய உரைகளும் கேட்டு 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 பிறகு என் பங்கிற்கு ஆழ்ந்து சிந்தித்து எந்த உணர்வில் குரு நமக்கு கொடுக்கின்றாரோ அதே உணர்வில் அந்த உண்மையான ஆன்மீகத்தை, ஞான மார்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசை எனக்கு குரு கொடுத்திருக்காங்க. கொடுத்தோடு மட்டும் இல்லை, அவர் என்னோடையே இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். சில நேரங்களில் நான் பேசும்போது அதை அதுக்கு முன்னாடி படித்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, சிந்தித்ததும் இல்லை. ஆனா உள்ளிருந்து சில வார்த்தைகளும் அதற்கு விளக்கங்களும் கிடைக்கிறத நான் பார்க்கிறேன். அப்போ யாரோ கொடுக்குறாங்க, நான் வாங்கி கொடுக்கிறேன். அது யாரோன்னா யாரோ அல்ல, மகிழ்ச்சி தான். எப்படி மகிழ்ச்சிக்கு ஒரு 10 ஆண்டு காலம் ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் அவருடைய ஆன்மா வேதாத்திரி மகிழ்ச்சி என்ற ஆன்மாவோடு இரண்டரை கலந்த பிறகு மகிழ்ச்சியை சொல்லுவாங்க. அவர் போலயே அருட்பாக்கள் நிறைய தானாக வருது சொல்லிட்டு இன்னும் சொல்லுவாங்க, நீ அதுவானால் அதுவே சொல்லும். எதுவானால் எது மக்களுக்கு தேவையோ, குறிப்பாக ஆன்மீக சித்தாந்தத்துல அதுவே உனக்கு உள்ள இருந்து சொல்லும். நீ அதுவான. அதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவங்களாக அண்மை காலத்துல சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். சென்ற முறை கூட சொன்னேன், என்னுடைய கையை இறைவன் பிடித்து கொண்டான். நான் என்ன அறியாமலேயே ஒரு தவறான பாதையிலையோ தடுமாறியோ செல்லும் போது இறைவன் தடுத்து ஆட்கொண்டு என்னை இழுத்து செல்வதை கூட நான் உணர்ந்திருக்கேன்.
அது இப்போதெல்லாம் என் மனசுல ஒரே ஒரு கருத்து தான். யார் பெற்ற இன்பம் அல்லது அறிவு தெளிவு எல்லோரும் பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு சிந்தனையும் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில அன்பர்களே, அவ்வப்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவை தேடல், தேவைக்கும் போது அது மெட்டீரியல் கான்செப்டா சொல்லணும். ஆனா ஒரு தேடல், ஞான தேடல், ஆன்மீகத்துல மேல வரணும் அப்படின்னு உங்க மனசுல ஓடும் போது அதற்கு என்ன கருத்து உங்களுக்கு சேர்ந்தா பயனுடையதாக இருக்குமோ அந்த கருத்துக்கு இருந்து வருவதையும் பலர் சொல்லியிருக்கீங்க, நானும் உணர்ந்தேன். வாழ்க வளமுடன் அன்பர்களே. அந்த வகையில இப்போ அண்மை காலத்துல எவ்வளவோ விஷயங்கள் நாம சென்ற 35 ஆண்டு காலமா மகிழ்ச்சியுடைய கருத்துக்களை பல ஊர்களில், குறிப்பாக கன்னியாகுமரியில ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வருடத்திற்கு ஒரு 3 முறை 4 முறை தவமும் சிந்தனைக்கு விருந்து கொடுத்திருக்கும். அதுபோல சென்ற 12-13 ஆண்டு காலமாக ரிஷிகேஷத்துல கருத்துக்கள் கொடுத்திருக்கோம். இன்னும் ஆழியார்ல தொடர்ந்து 3 ஆண்டு காலம் எல்லா மாதங்களும் சென்று கொடுத்திருக்கோம். இன்னும் பல ஊர்களில் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, துபாய், இப்படி பம்பாய், டெல்லி கொடுத்திருக்கோம். அப்ப நிறைய கொடுத்தோம். ஆனா அண்மை காலத்துல என் மனசு என்ன சொல்லுதுன்னா, அப்படி நிறைய கொடுக்க வேண்டாம். அவங்களால அதை வாங்கி கொள்ள முடியும். பாத்திரம் ரொம்ப சின்னதா இருக்கு. மட்டுமல்ல, அந்த பாத்திரத்துல ஓட்டையும் இருக்கு. பாத்திரமும் சின்னது, ஓட்டையும் கூட. நீ கொட்ட கொட்ட அது சிந்துமே தவிர தேங்காது. ஆகினால முதல்ல இந்த பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டையை அடைச்சிடு. இரண்டாவது, சின்ன பாத்திரம் என்பதனால மிக 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 எளிமையாக அந்த பூரண வஸ்துவை பற்றி, பூரணத்துவத்தை பற்றி இன்னும் எளிதாக, பாத்திரம் சின்னது, குறைந்த காலத்துல கொடு என்று உள்ள இருந்து உத்தரவு வருது. அந்த மகிழ்ச்சியே கொடுக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு விவாதம் போல ஒரு நண்பர்கள் என்னிடம் பேசினார். விவாதம் அல்ல, கலந்துரையாடல் தான். ஆனா பேச பேச அது கொஞ்சம் விவாதம் போல மாற ஆரம்பிச்சு. எதை பற்றி சொன்னா மனதை பற்றி தான். யார 2 பேரும் ஒப்பிட்டு அந்த விவாதம் தொடங்குதுன்னு சொன்னாக்கா, ரமண மகர்ஷி அவங்க அடுத்தமா சொல்லக்கூடியது மனோ நாசம், கில் யுவர் மைண்ட். ஒரு மனதை கொண்டு விடு, நசிப்பித்து விடு. மனமே இருக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றார். ஆனா அர்த்தம் வேற, நான் அது 2ஆவது. ஆனா மகரிஷி பர்சனலா என்னிடம் ரொம்ப பர்சனலா ஒரு நாள் சொல்லும்போது சொன்னாங்க, பார்ப்பா, எந்த காரணம் கொண்டு எந்த காலத்திலும் மனம் என்று ஒன்று இல்லைன்னு சொல்லாதீங்க. நோ மைண்ட்னு சொல்லாது, மாறாக ஒன்லி மைண்ட். கான்ட்ரவர்சியை பாருங்க. ஓஷோ கூட நோ மைண்ட் ப்ரோக்ராம் சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. பெரிய அமைப்பு ஓஷோனுடைய இன்டர்நேஷனல் அளவுல நோ மைண்ட் ப்ரோக்ராம். மனதை நிறுத்தி விடு, மனதை கொன்று விடு. மனம் என்று ஒன்று இல்லவே இல்லை, அது மாயா, மைண்ட் இஸ் மீத். இப்படி பரவலாக பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு ஞாபகம் வந்து அந்த காலத்துல 90 ஆரம்பத்துல 1990 பிகினிங், ராதாகிருஷ்ணா, மனம் என்று ஒன்று இல்லை என்று என்னைக்கு சொல்லினார். அதை பற்றி அன்னை காலத்துல சென்ற ஒரு 5-6 ஆண்டுக்கு முன்னாடி, அப்படின்னா மனம்னா என்ன? ஒருத்தர் கொல்லுங்கிறார், ஒருத்தர் மனங்கிறது மாயாங்கிறார், ஒருத்தர் மனம் மட்டுமே இருக்குங்கிறார். என்னுடைய குரு வேதாத்திரி மகர்ஷி, நேரடி குரு. ஆனா ரமண மகர்ஷி என்னுடைய
ஒரு மானசீக குரு, ஓஷோவும் என்னுடைய மானசீக குரு, இயேசு மகான், திருவள்ளுவர். அப்ப இதெல்லாம் கலெக்டிவா எடுத்து நான் ஆழ்ந்த தவத்தில் உட்கார்ந்து சிந்தித்து கண்ட உண்மையை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது சுருக்கமா முதல்ல ஒரு முடிவை சொல்லிட்டு அந்த முடிவுக்கு பின்னாடி நான் உங்களை அழைச்சிட்டு வரேன். அதாவது மனுஷனுடைய விளக்கத்துல ஆதின்னு ஒண்ணு சொல்லுவோம். ஆதினா அனைத்து தோற்றங்களுக்கும் மூலமாக இருக்கிற, ஆரம்பமாக இருக்கிற ஒரு நிலை, ஆதி நிலை. அதனுடைய முடிவு, அந்தம், முடிவு மனித மனம். நல்ல கவனிங்க. மனம் என்பது ஆதி எனும் பரம்பொருளுடைய முடிவான நிலை, அந்தம். நல்ல கவனிச்சீங்கன்னா எது ஆதியோ அதுவே அந்தமாகவும் இருக்கு. அப்ப மனதை அந்தம் என்று சொன்னால் மனம் ஆதியும் தானே. ஆதினா என்ன? ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு காலி இடம், சுத்த வெளியே ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ். அப்ப அந்தமும் எம்டி ஸ்பேஸ். மனதை அந்தம் என்று புரிந்து கொண்டால் அதுவும் எம்டியா தானே இருக்கணும், காலியா தானே இருக்கணும். கவனி. அப்ப மனதை எப்படி மாயான்னு சொல்றது? ஜே கிருஷ்ணமூர்த்தி மைண்ட் இஸ் a mythன்னு சொல்றார். மனம் ஒரு மாயா அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லுவார். there is no mind at all. அப்ப நான் சிந்தித்த போது இவரெல்லாம் மனம் மனம் என்று சொல்வது எண்ணங்களின் தொகுப்பை சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன வித்தியாசம் தான். எண்ணங்களின் தொகுப்பு இருக்குல்ல, அதுதான் அவங்க மனம்னு மீன் பண்றாங்க. நம்மில் பலர் அப்படிதான் அர்த்தம் எடுக்கணும். மனம் என்பது, நானும் நிறைய பேசியிருக்கேன், எண்ணங்களின் தொகுப்பு மனம் எனப்படும். ஆனா இப்ப நான் கண்டுபிடிச்சது எண்ணங்களின் தொகுப்பு அல்ல மனம். இதுக்கு நான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சில பல மாதங்களுக்கு முன்பு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ரிவர் ஞாபகப்படுத்துங்க. ஆறு. ஒருத்தர் போய் ஆறு மனசுல நினைச்சு பாரு, ஆறுனா நினைச்சு பாரு அப்படின்னா அவன் நினைச்சு பார்க்கறான். எதை பார்க்கறான்? அந்த நீர் ஓட்டத்தை பார்க்கறான். ஆறு பார்த்துட்டேங்க. அது ஆறா நீரான்னு ஒரு கேள்வி படைப்படி. சரி, ரெண்டும் ஒண்ணுதானே. சரி, சில நாள் நீங்க போய் ஆத்துல பாக்குறீங்க, நீர் இல்லை. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஆற்றில் நீர் இல்லை. அப்ப ஆறு இருக்கு, நீர் இல்லைனாலும் ஆறு இருக்கு, நீர் இருந்தாலும் இருக்கு. அப்ப நீர் என்பது ஆறு அல்ல, வெள்ளம் அல்ல, அது வருது போகுது. ஆறு என்பது அந்த வெள்ளம் ஓடக்கூடிய, நீர் ஓடக்கூடிய ஓடு பாதை. நான் எப்படி உங்களுக்கு சொல்லிருக்கேன், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஓடு பாதை. அந்த ஓடு பாதை எப்படி இருக்கு? எம்டி. அது இன்னொன்னு வந்து போறதுக்கு ஒரு வழி, ஒரு பாதை, அது ஒண்ணு இல்லை, காலியா இருக்கு. அப்ப ஆறு என்ற சொல் எதை குறிக்குது? ஒரு காலி தன்மையை. நான் கொஞ்சம் நேரத்துல சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஆறு என்பது ஒரு காலி தன்மை அல்லது எம்டி ஸ்பேஸ். சரிதானே? அப்ப இன்னைக்கு நல்லா புரியுங்க. ஆறு என்று சொன்னால் அந்த வெற்றிடம், அந்த ஆத்துல தண்ணி வருது போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதே போல மனம் என்பது ஒரு காலித்தன்மை, எம்டி ஸ்பேஸ். அது எண்ணங்கள் வருது ஓடு, எண்ணங்கள் வருது ஓடு. அப்ப எண்ணங்கள் அல்ல மனம், மனம் வேறு எண்ணங்கள் வேறு என்று பிரித்து கொண்டால், ரமண மகர்ஷி எதை கொல்ல சொன்னாருன்னா எண்ணங்களை. எதை மாயான்னு பெரியவங்க சொன்னாங்கன்னா எண்ணங்களை, மனதை அல்ல. அப்படியானால் மனம் எப்படி சார் இருக்கும்? என் மனசு சரியில்லைன்னு சொல்றோமே அப்படின்னா, மனசுதான் சரியாத்தான் இருக்கு, எண்ணங்கள் சரியில்லை. பிரிங்க, பிரிச்சு நீங்க ஆய்வு செய்யணும். அப்போ இந்த மனதிற்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா, மனம் என்பது இறைவனின்
இறுதி வெளிப்பாடு. எப்படி வெளிப்படுது? காலியா வெளிப்படு. ஏன்னா ஆதியில இறைவன் எப்படி இருக்கிறான்? காலியா தான் இருக்கிறான். இறைவன் ஒரு எம்டினஸ். அதே நேரத்தில் ஒண்ணு புரியணும், எது எம்டியோ அதுவே ஹோல்னஸ், முழுமை. எதை காலித்தன்மைன்னு சொல்றோமோ அது முழுமையாக்கும் உண்மையிலேயே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எளிய முறை சான்று. இன்றைக்கு நான் சொல்றது நல்ல தெளிவா கேளுங்க. மீண்டும் மீண்டும் நாளை இரவு என்ன கேளுங்க. இது முன்னாடியே நம்ம சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்றோம்? ஒரு பாத்திரம் இருக்கு, காலியா இருக்கு. இது என்ன சொல்றோம்? பாத்திரம் காலியா இருக்கு. அப்புறம் அதே பாத்திரத்துல கொஞ்சம் பழங்கள்லாம் எடுத்து வைக்கிறோம். இப்ப பழங்கள்லாம் இருக்கு. இப்ப பாத்திரம் நிரம்பி இருக்கு, முழுமையா இருக்குன்னு சொல்றோம். சரி, இப்படி பழத்தெல்லாம் எடுத்துட்டோம். பாத்திரம் காலி ஆயிடுச்சுங்கிறோம். நல்ல கவனிங்க, காலியானது பாத்திரமா பழங்களா? எது வந்ததோ எது போச்சோ. வந்தது பழம், நிறைவா வந்தது. காலின்னு சொன்னா அது இல்லை இப்போ. அப்படித்தானே? கொஞ்சம் சிந்தி. பாத்திரம் வேற, பழங்கள் வேற. பழங்கள் இருக்கிற போது முழுமையா இருக்குங்கிறோம். பழங்கள் இல்லாத போது காலியாக இருக்கு. வந்தது பழம், போனது பழம். நிரந்தரமா இருக்கிற பாத்திரம் எப்போது காலியா இருக்கு இல்லையா? அதாவது காலின்னா அது காலியாகல, அது அப்படிதான் இருக்கு. நம்ம வார்த்தைக்கு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அந்த பாத்திரத்துல எதுவும் இல்லாத போதுதான் பாத்திரம் முழுமையாக இருக்கு. பாத்திரம் பாத்திரமாக இன்னொன்றினால் மாசுபடியாது, இன்னொன்றினால் மறைக்கப்படாது, வெட்ட வெளிச்சமாக தன்னுடைய முழுமையை காட்டிக் கொண்டிருக்குது பாத்திரம். எப்போ? அது காலியாக இருக்கிறப்போ. அப்ப காலித்தன்மை இஸ் ஈக்குவல் டு முழுமைத்தன்மை. எம்டினஸ் இஸ் ஈக்குவல் டு ஹோல்னஸ். ஜீரோ இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். சிந்திங்க. அதுபோல இந்த பாத்திரம் இருக்கே, மனம் என்ற பாத்திரம், அது எண்ணங்கள் இருக்கிற போது மனதை பற்றி ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம எண்ணங்களை மனம் என்று பொருள் கொள்வதனால வந்த கோளாறு. எப்போ மனசுல எண்ணங்களையே இல்லையோ அப்ப மனம் என்ன ஆகுது? காலியாகுது. எப்ப மனம் காலி ஆகுதோ, எம்டி ஆகுதோ, அப்பமே அது கோல் ஆயிடும். கோல்னஸ் ஆஃப் த நேச்சர். எது முழுமை? தெய்வம், இறைவன், பரம்பொருள். பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இப்ப நாமெல்லாம் மனம்னு சொல்றோமே, அந்த மனம் எப்போதுமே முழுமையா இருக்கும், தெய்வீகமா இருக்கும். பூரண வஸ்து எதுன்னு கேட்டீங்கன்னா மனம்தான். ஆதியாக இருந்த போது முழுமையாகத்தான் இருந்தது. ஆனா அந்த முழுமையை உணரக்கூடிய பக்குவம் ஆதிக்கு இல்லை, சிவத்துக்கு இல்லை. ஆனால் அதே ஆதி விருப்பமின்றி, இச்சையின்றி, முயற்சியின்றி, இன்னொன்றின் உதவியும் இன்றி தன்னில் தானாய் சுயம்பு தனக்குள்ள இருந்த அடக்கமாக இருந்த அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி அப்படியே பஞ்சபூதங்களாக, ஜீவ இனங்களாக இந்த ஒவ்வொரு தோற்றத்திலும் இயக்கத்திலும் அது பெறக்கூடிய அனுபவங்களை எல்லாம் பதிவாக்கி கொண்டே ஐயர்வு விலங்காக வந்த பிறகு அதிலிருந்து மனித தோற்றத்துல ஒரு விலங்கு வெளியில வரும். விலங்கு ஆதி காலத்துல, கற்காலத்துல 100க்கு 100 மனிதனும் விலங்கு ஒண்ணுதான். அவனோட அந்த கரு அமைப்பு பதிவுல இது எல்லாமே இருக்கு. அந்த மனிதனுக்குள்ளாக மனதில் ஒரு பரிணாம வளர்ச்சி, தரமாற்ற நிகழ்வு அவனுடைய அறிவில் எழுது. அப்படி வந்து இன்னைக்கு தேதியில எது ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி சொல்றாரு இல்லையா, அது அப்படியே படிப்படியாக இன்னைக்கு ராதாகிருஷ்ணனாக வந்து நிற்கிறது. நான் ராதாகிருஷ்ணன் நினைக்கிறது எதை அடிப்படையாக கொண்டு? எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு, மனதை அல்ல.
இந்த இடத்துல நல்லா அண்டர்லைன் பண்ணி கவனிக்கணும். நான் ராதாகிருஷ்ணன் நான் சொல்லும் போது அது ஒரு நினைப்பு. முதல் எண்ணம் மனம் அல்ல. மனம் நினைச்சுன்னு சொல்ல முடியாது. உண்மையில மனம் என்ற இடத்துல நினைப்பு இல்லை, அது காலித்தன்மை. அவன் நான் என்கிற எழுச்சியே பல எண்ணங்களின் முதல் எண்ணம். சரி, நான் அந்த எண்ணங்களை வச்சு வாழ்றேன், நல்லது கெட்டதை சந்திக்கிறேன், குற்றம் கூற சொல்றேன், அப்படி இப்படி இருக்கு பிளக்சுவேஷன். ஆனா நீங்க புரிந்து கொள்ளணும், நம்ம ஒவ்வொருக்குள்ளும் மனம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? ஒரு காலி பாத்திரம் போல. பாத்திரம் அல்ல, ஒரு காலி தன்மை. ஏன்னா பாத்திரம் சொல்லும் போது நீங்க ஒரு உருவத்தை கற்பனை பண்ணுவீங்க, ஒரு கன அளவு, ஒரு வால்யூம் எடுப்பீங்க. இது வால்யூம் கிடையாது, மனதுக்கு கன அளவு இல்லை. பட் இட் இஸ் எது மாதிரி ஆதி சுத்தவெளி எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் மனம் அங்க இருக்கு. அது இருக்குங்கிறது எப்ப கண்டுபிடிக்கலாம்? அதை எது மறைத்து கொண்டு இருக்கு? ஓடுகிற எண்ணங்கள். ஆற்றை, உண்மையில் ஆற்றை மறைத்து கொண்டிருப்பது நீர். நம்ம என்ன சொல்றோம்? அதுதான் ஆறுங்கிறோம். மறைக்கப்பட்ட பொருளை ஆறுன்னு சொல்லல, மறைத்த பொருளை ஆறுன்னு சொல்ல. நீர் ஆற்றை மறைக்குது, அந்த நீரை நம்ம ஆறுன்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய தவறு! நீர் இல்லாத போதுதான் ஆறு. நீர் இருந்தால் ஆற்று நீர். நீர் இல்லாத போது முழுக்க முழுக்க ஆறு. இட் இஸ் அன்கண்டாமினேட்டட், மாசுபடியாதது. அதுபோல மனம் முழுமைத்தன்மை, அதை மறைப்பது எண்ணங்களின் ஓட்டம். அப்ப எப்போ எண்ணங்கள் இல்லையோ அங்கு மனம் தன்னை முழுமையா காட்டும். முழுமையா காட்டும் போது அதான் தெய்வீகம், இறைவன். முதல்ல இதை புரிந்து கொள்ளும். ஆனா உண்மையில் மனதை எண்ணங்கள் மறைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஆழமா போனீங்கன்னா மறைக்காது. மறைக்கக்கூடிய திறமை எண்ணங்களுக்கு கிட்ட கிடையாது. ஆனால் ஏன் அப்படின்னா, இன்னொரு உதாரணம் சொல்றேன். சூரியன் மேல தெரியுது, பாக்குறோம். திடீர்னு கருமேகங்கள் சூரியனை மறைச்சிருச்சு, கொஞ்சம் இருளாயிடுச்சு. ஐயோ, சூரியனை காலம் மறைஞ்சு போச்சு. சூரியனை மேகங்கள் மறைக்குமா? மறைக்க முடியுமா? சூரியன் எவ்வளவு பிரகாசம், எவ்வளவு தூரம், மேகம். அப்ப ஏன் அப்படி தெரியுது? நம்ம இந்த ஆண்டு இருந்து பாக்குறோம். மேகத்துக்கு கீழே இருந்து சூரியனை பார்க்க முயல்றோம், பார்க்க முடியல. மேகத்தை கடந்து மேல போனா சூரியன் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்குது இல்லையா? அதுபோல அந்த மனம் இருக்கே, ஆதி தெய்வம், அது எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. ஆன்மா பிரகாசித்துக் கொண்டே இருக்கு. அதை மறைப்பது எண்ணங்கள் சொல்றோம். எண்ணங்களால் அதை மறைக்க முடியாது. நாம எண்ணங்களுக்கு வெளியில இருந்துட்டு பாக்குறோம். எண்ணங்கள் தெரியுது, மனம் தெரியுது. இங்க எண்ணங்களை கடந்து, இன் பிட்வீன் மைண்ட் அண்ட் தாட்ஸ், மனதிற்கும் எண்ணத்திற்கும் இடையில வந்துட்டீங்கன்னு வைங்களேன், மனதனுடைய பிரகாசம் தெரிஞ்சிட்டு எண்ணங்களும் ஓடுறது தெரியும், ஆனா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண. கொஞ்சம் சிந்தி. நான் சொன்ன உதாரணத்தை மீண்டும் மீண்டும் சிந்தி பார்த்தீங்கன்னா, என்று ஜீவ இனத்துல ஆறாவது வரைப்படி மனிதன் வரானோ அவனை மனதோடு கூடியவன் சொல்லணும். அது அவன் இறைவனேதான். அவன் முழுமை அடைந்தவனே தான், அவன் பூரண வஸ்துவே தான், பூரணனே. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவன் எண்ணங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கறான். எண்ணங்களை பார்க்கறான், மனதை பார்க்க முடியல. எண்ணங்கள் தடுக்குது. சரி, எண்ணங்களை நிறுத்திட முடியுமா? எத்தனை பேர் நிறுத்தியிருக்கோம் சொல்லுங்க? முடியாது. இப்ப என்ன செய்யணும்? எண்ணத்தை கடந்து போகணும், எண்ணத்துக்கு அப்பால போகணும். போனா அந்த பிரகாசம், ஆத்ம பிரகாசம், அந்த முழுமைத்தன்மை, பூரண வஸ்து உணர்வாங்க. சோ அப்ப எண்ணங்களை எப்படி கடப்பது? எண்ணங்களே நிறுத்த முடியல. எப்படி
ரத்த ஓட்டத்தை நிறுத்த முடியாதோ, செரிமானத்தை எப்படி நிறுத்த முடியாதோ, மூச்சை எப்படி நிறுத்த முடியாதோ, அதுபோல எண்ணங்களையும் நிறுத்த முடியாது. அது பதிவானது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த எண்ணங்களை எப்படி கடப்பது? இதுதான் யுக்தி. இங்கதான் நான் என்ன சொல்ல வந்தேன், ஓட்டை அடைக்கிறது. இவ்வளவு நேரம் சொன்னது பாத்திரத்தை பற்றி. மனம் என்ற பாத்திரம், சின்ன பாத்திரம்னு சொன்ன, கேட்கக்கூடிய உங்களை சொன்ன. ஓட்டைன்னு சொன்ன. ஓட்டைன்னா ஒழுகுது. நான் கொடுக்குற இந்த தெளிவு உங்களால கேட்ச் பண்ண முடியல, பிடிக்க முடியல, ஒழுகுது. அப்ப இந்த ஓட்டையை முதல்ல அடைக்கும். ஓட்டை என்ன? எண்ணங்களை எப்படி கடப்பது? இஸ் இட் பாசிபிள்? நான் உறுதியா சொல்றேன், கேரண்டியா சொல்றேன், எஸ் இட் இஸ் பாசிபிள். எப்போ? அதனை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். எப்போ? எண்ணங்களை, மனதை கடப்பதல்ல, மனதை நிறுத்துவதும் அல்ல. ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்டுங்கிறோம். இதெல்லாம் மொழிபெயர்ப்பு தவறு, வார்த்தையில பிழை. மனம் ஏற்கனவே நிக்கதான் செய்யுது. எப்போ மனிதனிடம் ஆதி மனம் என்ற இறுதி நிலைக்கு வருதோ அது நிக்கதான் செய்யுது. ஏற்கனவே அது நிக்குது. ஓடுவது எண்ணங்கள். அப்ப எண்ணங்களை கடப்பது எப்படி? முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, மனதை அடக்கணும்னு நம்ம நினைக்கல, அடக்க வேண்டியது இல்லை, அது அடங்கிதான் இருக்கு. அடங்கிதான் இருக்குங்கிறத உணரணும். உணர விடாம தடுப்பது எண்ணங்களின் தொடர் ஓட்ட வேகம். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? எண்ணங்களின் வேகத்தை குறைக்கணும். அடுத்தது எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைக்கணும். முழுமையா எண்ணத்தை நிறுத்தல, எண்ணத்தின் ஓட்டத்தையும் ஓட்ட வேகத்தையும் எண்ணிக்கையும் குறைக்கணும். அது எப்படி குறைக்கலாம்னு ரெண்டாவது, குறைத்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன், புரிஞ்சு. நிறைய உதாரணங்கள் தான். ஆத்துல தண்ணி ஓடுது. ஆனா தண்ணினா என்ன? பல கோடி நீர் திவலைகளின் தொடர் ஓட்டம். நல்ல கவனிங்க. ஆத்துல தண்ணி ஓடுது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கோடிக்கணக்கான நீர் திவலைகளின் தொடர் ஓட்டம் ஒரே வஸ்து ஓடுது போல காட்டும். ஆனா நீங்க நல்லா பெனிட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீர்த்திவலைகள், ஒரு நீர்த்திவலையும் மற்றொரு நீர்த்திவலையும் ஒட்டாது, இடைவெளி இருக்கும். ஆனா இடைவெளி கண்ணுக்கு தெரியல. அதுபோல ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கு இடையில ஒரு வெளி இருக்கு. காற்றுல கூட இருக்கு. காற்று இடைவெளி கண்ணம்மா, பாரதியார் பாட்டு. உன் காதலை எண்ணி மகிழ்கின்றேன் ஒரு பாட்டு, கப்பலுடைய தமிழன்ல சினிமாவில் ஒரு பாட்டாவே போடணும். காற்று இடை வெளி. அப்ப ஒவ்வொன்றுக்கும் இடைவெளின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு அணுக்கும் இடையில வெளி இருக்கு. அது மாதிரி எண்ணங்களுக்கு இடையில வெளி இருக்கும். ஆனா வேகமா ஓடும் போது வெளியே கேட்ச் பண்ண முடியும். அப்ப எண்ணங்களின் வேகத்தை குறைக்கணும். நம்ம மெடிடேஷன்ல குறைக்கணும். உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. ஆக்கினை துரியன் வரும்போது பீட்டால இருந்து ஆல்பா வேக்கு வரும். இன்னும் ஆழ்ந்து தவம் செய்து பழகினவங்க டீட்டா வேவ். டீட்டாவிலையும் எண்ணங்கள் இருக்கு, ஆனா வேகம் இல்லை, எண்ணிக்கை குறையுது. என்ன, நம்ம அறியாமலே சில ஃபியூ செகண்ட்ஸ் எண்ணங்கள் இல்லாத அந்த இடைவெளி பகுதியை நம்ம பிடிக்கிறோம். ஆனா வலிமை பத்தல, விட்டுரும். இந்த வலிமையை கூட்டி கொடுப்பதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். நான் அதிகமா விளக்கலை, ஏற்கனவே சொன்னது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். சிம்பிளி அக்செப்ட் எவ்ரிதிங் ஆஸ் இட் இஸ், எவ்ரிபடி ஆஸ் தே ஆர். ஒரே ஒரு சூத்திரம் தான், திருப்பி சொல்றேன். எண்ணங்களின் எண்ணிக்கையும் வேகத்தையும் குறைப்பதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்விலே சந்திக்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த நபராக இருந்தாலும் முரண்படாது, போராடாது, அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்கம். இது நீ உங்க கையில தான் இருக்கு. சூத்திரத்தை சொல்லியாச்சு, இதான் சூத்திரம். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தானே சொல்றாங்க, உங்களுக்கு என்ன? அவங்க வாய் வலிக்கட்டும்.
இல்ல சார் என்னை பத்தி ஒரு முறை குறை சொல்றேன் சொல்லட்டும். ஒய் ஷுட் யூ ஒரி அபவுட் இட் அப்படின்னு நான் ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா அவங்களால ஒரி பண்ணாம இருக்க முடியாது. ஆனா என்ன புரிந்து கொள்ளணும், அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், அவங்க அப்படித்தான், இவங்க அப்படித்தான், இது இப்படித்தான், அது அப்படித்தான். நல்ல கவனிங்க, ஏதோ நகைச்சுவை சொன்ன மாதிரி இருக்கும். அது அப்படித்தான்னா அதுதான் அதனுடைய கேரக்டர், ரியல் கேரக்டர். ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நம்முடைய இந்த கேரக்டர் இருக்குல்ல, அதே மாதிரி நாம அவங்களை பத்தி சொல்றோமா இல்லையா, அந்த கேரக்டர் ஸ்டாப். அவங்க என்னென்ன சொல்றது உங்களுக்கு பிடிக்கலையோ அது நீங்க சொன்னாங்க. இதெல்லாம் நான் அடிக்கடி பேசியிருக்கிறேன். நீங்கள் அந்த யுக்தியை பயன்படுத்தி இது இப்படித்தான் மாற்ற இயலாது, அது அதன் போக்கு அது போகட்டும், என் போக்குல நான் போறேன்னு சொல்லி அந்த வித்துட்டும் அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூத்திரத்தை பிடிச்சீங்கன்னா, அப்புறம் நீங்க ட்ரை கரெக்டா பிடிச்சிட்டீங்க, ஏற்றுக்கொள்ற போதே மனம் என்ன ஆயிருது, சமநிலைக்கு வருது. இட் இஸ் நாட் ஃபிளக்சுவேட்டட், சமநிலை. அந்த நிலையில உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்து பாருங்க, ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ள எண்ணங்களின் வேகம் குறையும், எண்ணிக்கை குறையும். ஒரு கட்டத்துல எண்ணங்களை கடந்து செல்கிற கடவுள் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க பாரு, கடவுள் எதை உள்ளுனா எண்ணங்கள், எண்ணங்களை கடந்து உள்ள போ கடவுள். அங்கதான் கடவுள் தன்மையை நம்ம உணரும். எப்படி எண்ணங்களை கடப்பது? இதுதான் முரண்பாடு இல்லைன்னு சொன்னா, உங்க மனசுல யாரோடும் முரண்பாடு இல்லை. அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா என்ன வேணாலும் செய்யட்டும், அப்படி இல்லை. அவங்க அப்படிதான் செய்வாங்க. லெட் இட் பி, லீவ் இட், லெட் தம். வீட்டுல வாழ்க்கை துணை கடைசி வரை வரக்கூடிய ஜீவன் தான். ஆனா 2 பேருடைய கருத்து ஒரே மாதிரி இருக்க முடியுமா? முடியாது இல்ல. அவங்க கருத்தை விட்டுருங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டோம். அதனால கெட்டு போயிடும், கெட்டு போட்டோம். கெட்ட பின் தானே ஞானி. எல்லாமே கெடுதுங்க. ஒரு கட்டத்துல கெடவே இல்லைன்னு வைங்களேன், துன்பப்படவே இல்லைன்னு வைங்களேன், நம்ம இப்படியே வாழ்ந்து செத்து போயிடுவோம். ஞானம் அடையக்கூடியது யாருக்கு? ஞானம் கெட்ட பின்னே ஞானம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கெட்டதுன்னு சொல்ற வார்த்தை கெட்டது அல்ல, புரிச்சுக்கிட்டோம். இது வரைக்கும் கெட்டதுன்னு சொன்னது கெட்டது அல்லது, என்னை கட்டுவது அது. நான் என் வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டி சொல்றேன். நான் சந்திச்ச எத்தனையோ அனுபவங்கள் என்னை உருவாக்கி இருக்கு, நான் உருவாக்குதலாக எடுத்துக்கொண்டேன். அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா முரண்பாடு இல்லாம அப்படியே லீவ் இட், விட்டுட்டீங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? எண்ணங்களை விடுறீங்கன்னு அர்த்தம். உங்களை அறியாமலே எண்ணங்கள் விடு. இப்ப எண்ணங்கள் நம்மளை ஆட்டி படைக்குது. அவன் அன்னைக்கு அப்படி சொன்னான், அன்னைக்கு இப்படி சொன்னான், ஏதாவது பண்ணிடணும். இது மனசா எண்ணங்களா? எண்ணங்கள். என்னென்ன பதிவு மூளையில இருக்கோ, அனுபவ பதிவுகள், அது சூழலுக்கு ஏற்ப பிரதிபலிக்கும், நினைவு அலைகளாக வரும். அதான் எண்ண அலைகள். அதுல நாம பிளாக் ஆயிட்டோம். ஆனா இதெல்லாம் சிந்திச்சு இன்னையில இருந்து எது நடந்தாலும், யார் என்ன சொன்னார், முரண்பாடு இல்ல, ஜஸ்ட் அக்செப்ட். அப்படி பழகினீங்கன்னா தொடர்ந்து 2-3 மாசம், 4-5 மாசம், 6-7 மாசம் பக்குவம் ஆயிடும். ஆனா பக்குவம் ஆயிடுச்சுன்னா அது எண்ணங்களை கடந்து மனமாக மாறும். முதல் முறையா மனம்னா என்னன்னு அன்னைக்குதான் தெரியும். அந்த இடத்துல உணர்வு மட்டும் இருக்கும். அந்த உணர்வுக்கு என்ன பேர் தெரியுங்களா? விட்னஸிங் கான்சியஸ்னஸ். உணர்வு பல இடத்துல பல மாதிரி பேசுறோம். பெரிஃபரல் கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ் சொல்றோமா இல்லையா? இது விட்னஸிங். அந்த உணர்வு எதுக்கு விட்னஸ் ஆகுது? மனதிற்கு. மனம்னா என்ன? ஆதி. இப்ப அது அந்த விட்னஸ் என்ன சொல்லுவாங்க? ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அனாத்ம நிலை. சாட்சிங்கிறது, சாட்சி உணர்வு என்பது அனாத்மா, அனாதி, எந்த நாதியும் இல்லாத, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. வார்த்தையில அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா அந்த இடத்துக்கு 100% என்னால கூட்டிட்டு போக முடியும். என்று நீங்கள் எண்ணங்களை கடந்து
கடந்து நிக்கிறீங்களோ அங்கே மனம்னா என்னன்னு தெரியுது. அந்த மனதிற்கு நீங்க யாரா இருக்கிறீங்களோ சாட்சியா இருக்கு. அந்த சாட்சிக்கு ரூபம் இல்லை, அடையாளங்கள் இல்லை, அது வெறும் உணர்வு. அது அந்த இடத்துக்கு போற போதுதான் தெரியும். ஒரு முறை அந்த சாட்சி பாவனா விட்னஸிங் கான்சியஸ்னஸ் வந்துருச்சுன்னா சிரப்ஷ் விடுதலை ஆகி போச்சு. அப்போ இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு உதாரணம் சொல்லி உங்களை மீண்டும் புரிய வைக்கிறேன். வேறொரு உதாரணம். ஒரு பழம், மாம்பழம், எனி ஃப்ரூட்ஸ், அதுக்குள்ள என்ன இருக்கும்? பழம்னா அந்த சதை மட்டுமா, கொட்டையும் இருக்கும், வித்து இருக்கும். ஒவ்வொரு பழத்துக்குள்ளும் ஒரு விதை இருக்கும். இந்த பழம் எங்க இருந்து வந்தது? விதையிலிருந்து வந்தது. இந்த பழம் பழமா வர்றதுக்கு முன்னாடி காயா, பிஞ்சா, மலரா, அந்த செடி அல்லது மரமா, மரமா வர்றதுக்கு முன்னாடி விதையா. அப்ப நல்ல கவனிங்க, ஒவ்வொரு தோற்றத்துக்குள்ளும் அதனுடைய விதை இருப்பது போல. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் மனசுல வருது. நம்ம சிலவங்க ஜோக்கா ஒரு கேள்வி கேட்பான். கோழி வந்துதான் முட்டை மரம், கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியான்னு கேட்பாங்க. உங்களுக்கு கூட தெரியும், யாராலையும் பதில் சொல்ல முடியும். கோழிதான் வந்து சொன்னா அப்ப கோழி எங்க இருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. அது முட்டையில இருந்து. அப்ப முட்டை தானே முதல் வந்தது. அது கோழி இல்லாம முட்டை எப்படி? இட்ஸ் ஆர்குமெண்ட், நோ ஆன்சர். ஆனால் ஒரு உண்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம இயற்கையில பார்க்கிற அனைத்து தோற்றங்களுக்கும், அது பஞ்சபூதங்களோ, அண்ட சராசரங்களோ, ஜீவ கோடிகளோ, எதுவாக இருந்தால் எல்லாவற்றிற்கும் மூலமான ஒரு வித்து உண்டு. அது பேர் காரண வித்து. காரண வித்து, அதான் சுத்தவெளி. அதை கவனிக்கணும். சுத்தவெளிதான் காரண வித்து. அது வெளிப்பட்டு பஞ்சபூதங்களா, ஜீவக்கோடிகளாக கடைசியில நானாக வந்து நிற்கிறது. நான் ஆராய்ச்சி பண்றேன், நானாக. நான்கிறது ஒரு எழுச்சி. அப்போ இந்த நான் என்கிற எழுச்சியில இது பழம், நான்கிறது பழம் வைக்கணும். அதுக்குள்ளேயே அந்த வித்து இருக்கணும். எந்த வித்து? எந்த வித்திலிருந்து மாம்பழம் வந்ததோ அந்த வித்து மாம்பழத்துல மீண்டு இருக்கு. அவர் இந்த நான்கிற எழுச்சி எதனுடைய எழுச்சியோ அந்த மூல வித்து இந்த நான்கிற எண்ணத்துல இருக்கணும், நான்கிற எழுச்சியில இருக்கணும். இருக்கணுமா வேண்டாமா? அது எப்போ உணர முடியும்? இந்த நான் இப்போது எழுந்து அலையுது இல்லை, அது அலையாம நிக்குமானால் தட் இஸ் கால்டு விட்னஸிங் கான்சியஸ்னஸ். அந்த நான் வந்து அங்க சாட்சியா மாறும். ஏன்னா அது எண்ணங்கள்ல போகல, அப்படி நிக்குது, பாக்குது, ஒன்னே காணும். காரண வித்து சுத்த வெளி எப்படி? ஒண்ணு இல்லை, அது நிர்குணம், நிர்ச்சலனம், பரபிரம்மம். மீண்டும் இந்த கான்சியஸ்னஸ் அதை உணருது, விட்னஸ். அவ நல்ல கவனிங்க, இந்த ஒவ்வொரு நானுக்குள்ளும், ஒவ்வொரு பழத்துக்குள்ளும் அதனுடைய விதை இருப்பது போல ஒவ்வொரு நானுக்குள்ளும் அதனுடைய விதை இருக்கும். சும்மா நம்ம சயின்டிபிக்கா பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கோம்? நான் எங்கிருந்து வந்தேன்னா எங்க அப்பா அம்மாவுடைய வித்து. எங்க அப்பா அம்மாவுக்கு ஏது வித்து? இப்படியும் பொண்ணோக்கு போனீங்கன்னா காரணத்துக்கு வந்துடும், சுத்தவெளிக்கு. அப்ப சுத்தவெளி என்ற காரண வித்து இப்ப இந்த நான்கிற பழத்தில் இருக்கிறதா? இருக்குது. தட் இஸ் த சீக்ரெட். மனதிலே உழவலாம் மற்றங்கு தேடுவீர். மகரிஷி கேட்கிறார், மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதிலே உழவலாம் மற்றங்கு தேடுவீர். அப்ப தேட வேண்டிய இடம் மனம். மனதில் என்ன தேடி பார்க்கிறோம்? எண்ணங்களின் ஓட்டம். எண்ணங்களுக்கும் வெளியில போட்டாதானே மனதை பார்க்க முடியும். ஆற்று நீர் உதாரணம். இப்படி ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு போனீங்கன்னா, இப்ப நான் சொல்றதை திரும்பி திரும்பி கேட்டு லாஜிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒத்துக்குவீங்க. ஆனா அது போறேன், எண்ணங்கள்ல இருந்து விடுபடும் அல்லது எண்ணங்களை கடறணும். அதான் முதல் பிராக்டிஸ், பிரத்யகான். எப்படி விடுபடுவது?
ஆட்டில படைக்குது. எண்ணங்கள், நினைவலைகள் ஏன் ஆட்டி படைக்குது? என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. என்னுடைய வாழ்க்கை துணையை, என் குழந்தைகளை, என் சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மதத்தான் இன்னொரு மதத்தான ஏற்றுக்கொள்ளலையே. அது எதுக்குங்க? கருத்து வேறுபாடு இருக்கிறது செய்து இன்னொருத்தர் கருத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலையே. வேற வழி இல்லாம ஏத்துக்கிறோம், அது வேற. அது நம்மோட அவங்க மேல இருக்கிறாங்கன்னா ஏத்துக்கிறோம். ஆனா உண்மையில ஏத்துக்கிடல, ஏத்துக்க முடியாது. அவ்வளவு வேறுபாடு, கஷ்டம். ஆனால் நீங்க இதை புரிந்து கொண்டு நடக்குது நடக்கட்டும். பேசுறவங்க பேச, அவங்க பேசுறதுக்கு அவங்கள பொறுத்தவரை ஏதோ நியாயம் இருக்கு. காரணம் இல்லாம யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அவர் ஒண்ணு நிகழுது, காரணம் இல்லாம இந்த காரியம்ங்கிற நிகழ்வு இல்லை. காரணம் இருக்கு, ஆகவே நிகழுது. காரணம் இருக்கு, ஆகவே பேசுறாங்க. நான் காரணத்தை ஒண்ணும் செய்ய முடியாது, காரியத்தையும் ஒண்ணும் செய்ய முடியாது. நல்ல சிந்திச்சுக்கனா முடியாது. சோ லீவ் இட். இது எல்லாமே மீண்டும் சொல்லுவேன், இந்த கருத்துக்களை ஆழமாக சிந்தனைக்கு எடுத்து ஆழமா ஆய்வு செய்து புரிந்து அதில் இருக்கிற உண்மையை புரிந்து ஏற்றுக்கொள்ள பழகிட்டீங்கன்னா உங்க ஓட்டை அடைக்கப்படுது. பாத்திரம் பளிச்சுன்னு தெரியும். நான் என்கிற பாத்திரம் இருக்கேன், தட் கேரக்டர், குணம், அது நிர்குணமா மாறும். எப்போ நீங்க நிர்குணமா, கேரக்டர் லெஸ், லெஸ் கேரக்டர், கேரக்டர் லெஸ், நிர்குணம், தன்மை இல்லை, நிச்சலனம், மனதுல அசைவு கிடையாது. ஏன்னா மனம் ஆதி, மனுஷன் அது அந்தம். அங்க போறோம். ஆனா அங்க போய் உட்கார்ந்து ஒரு சில நிமிடங்கள் இருந்து பழகினா இந்த சாட்சி உணர்வுனா என்னான்னு தெரியும். அங்க உணர்வு சாட்சியாக இருக்கு, காலி மனதிற்கும் சாட்சியாக இருக்கு, முழு மனதிற்கும் சாட்சியாக இருக்கு, எண்ணங்களுக்கும் சாட்சியாக இருக்கு. எதிலுமே பந்தப்படாத உணர்வு, அதான் சாட்சி. சாட்சி எப்பவுமே பந்தப்பட மாட்டேன். இஸ் அப்சர்வர், ஹீஸ் எ சியர். ஒரு விளையாட்டை பார்க்க போறோம், நாம விளையாடல, விளையாட்டை பார்க்கணும். ஆனா உணர்ச்சி வேகத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்றோம். ஆனா இடி குத்து, அப்படி கோல் போடு, இப்படி கோல் போடு, அது இன்வால்வ் ஆகும். பட் அங்க நம்ம உண்மையிலே சாட்சி, பார்வையாளர் மட்டுமே. பார்வையாளன் விளையாட்டுக்காரனா ஏன் மாறணும்? அதான் உணர்ச்சி வேகம். ஆனா என்று இந்த ஸ்டேட்டுக்கு வர்றீங்களோ, அந்த விட்னஸிங் கான்சியஸ்னஸ், அற்புதமான ஆழமான சாட்சி உணர்வு. கிருஷ்ணன் அதை சொல்றான், நான் அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கிறேன், எனக்கு எந்த பந்தமும் இல்லை, பந்தம் இல்லாதனால எனக்கு பாதிப்பு இல்லை. ஐ எம் அன்டிஸ்டர்ப்டு சோல். கிருஷ்ணன் சொல்றான், என்னை எதுவும் நெருங்காது, பிகாஸ் ஐ ஆம் தி எட்டர்னல் பீயிங். இந்த மாதிரி ஒரு தெளிவுக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாள்ல வர முடியாது. இப்ப நான் சொன்னதே மீண்டும் மீண்டும் முடிஞ்சது, நீங்க அப்படியே இந்த ரெக்கார்டை பதிவுல வச்சுக்கிடுங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க, பொறுமையா கேளுங்க, ஒரு நாள் மௌனம் இருந்து கேளுங்க. அது ஏதாவது உதாரணம் சொல்லி, ஆத்து நீர், அதை எடுத்து ஒரு ஆய்வு செய்யும். இவர் சொல்ற சரிதானா? மனம் வேற, எண்ணங்கள் வேற, சரிதானா? எண்ணங்களுக்கு வேகம் இருக்கிறதுனால மனதை மறைக்கிறது, சரிதானா? இதெல்லாம் நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும். தெளிவு என்னைக்கு வருதோ, உறுதியானது, அன்னைக்கே நீங்க அந்த உணர்வுக்கு வந்து, அதுக்கு டைம் ஸ்பேன் கிடையாது. ஸோ எப்படிலாம் பண்ண அந்த உணர்வு வரும், ஓட்டை அடிச்சுட்டா அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. சிம்பிள், மிக எளிது. இந்த உணர்வு வந்த பிறகு நீங்க காந்த தத்துவம் படிங்க, பஞ்சதர் மாத்திரை படிங்க, அது வெறும் கற்றறிவு தான். இது உணர்ந்த அறிவு.
within no second, just to close her eyes, have that experience. ஒரு செகண்ட் கண்ணை மூடுனதுமே அந்த உணர்வு வந்துடும். நான் பூரணமா என்னவாக இருக்கிறேன், என்னவாகவும் இல்லை, இருக்கிறேங்கிற சாட்சி உணர்வு, இருப்புக்கு சாட்சி உணர்வு. இதாங்க அதீத நிலை. இது வந்துருச்சுன்னா டோட்டல் லிபரேஷன், முழு விடுதலை. இந்த முழு விடுதலைக்கு தான் ஞானம்னு பேர். ஞான விடுதலை ஆவதில்லை, ஞான விடுதலை, இந்த விடுதலை தான் ஞானம். Total liberation of the soul is enlightenment or wisdom. அப்போ உங்களுக்கு தவம் சித்திக்கணுமானா நீங்க நான் சொன்னது மாதிரி ஏற்றுக்கொள்ள பழகுங்க. தியானத்துக்கு பழகி பிரயோஜனம் இல்லை. வேணா இருக்கலாம் கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேஷன். இட்ஸ் நாட் மெடிடேஷன், கான்சென்ட்ரேஷன். இந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வந்தா ஆராய்ச்சி செய்யக்கூடிய பவர் வரும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன்ங்கிறத செய்யதான் மனதுக்கு ஒருமுகப்படுகிற கூர்மையாகிற மனதுல கூர்மை வரும், ஒருமுகம். அது வந்துச்சுன்னா இப்ப நான் சொன்னது நீங்க ஒருமுகப்பட்டு சிந்திக்க முடியும். அது ஒரு குறிப்பிட்ட கருத்துல ஆத்துநீர் அப்படின்னா அது ஒண்ணுல மட்டும் நீங்க மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி அப்படின்னு சிந்திக்க முடியும். அதுக்கு கான்சென்ட்ரேஷன் வேணும், அந்த பவர் வேணும். அதுக்கு நாம செய்யற ஆக்கினை துரிய தவம் கை கொடுக்கும். அவங்க முழுமையா உணர வேண்டுமானா எண்ணங்களிலிருந்து விடுபடணும் அல்லது எண்ணங்களை கடத்தும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். சொன்ன கருத்துக்களை சரியா சரியா தெளிவா புரிந்து கொண்டா போதும். வாழ்க வளமுடன். இதோட ஒரே நிறைவு செய்யறேன்.